கர்த்தராகிய தேவன் இந்த நாட்களிலும் இந்த ஆராதனையிலே ஒவ்வொரு பகுதிகளிலும் பாடல் வேலை, ஆராதனை வேலை, ஜெப வேலை, தேவ செய்தி வேலை, ஒவ்வொரு பகுதிகளிலும் அவர் நம்மோடு கூட வந்து இடைபட வேண்டும். அவர் நம்மோடு கூட வந்து இடைபட வேண்டும். அதற்காக நாம் இந்த ஆரம்ப வேளையிலேயே நம் தேவனை சார்ந்து கொள்வோமா? அவருடைய கிருபையை சார்ந்து கொள்வோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் பிதாவாகிய தேவனே, ஓ அப்பா பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை, தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை ஆராதிப்பதற்கு, உம்மை தொழுது கொள்ளுவதற்கு, உம்மை மகிமைப்படுத்துவதற்கு ஒன்றுக்கு உதவாத எங்களுக்கு கிருபை பாராட்டினரே ஆண்டவரே. ஒன்றுக்கு உதவாத எங்களுக்கு கிருபை பாராட்டின தேவன் அல்லவா? ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவத்திலோ அக்கிரமங்களிலோ மரித்தவர்களாயிருந்த எங்களை, ஓ எங்கள் தேவன், ஊருக்கு ஒன்றுமாய் வம்சத்துக்கு ஒன்றுமாய் கூட்டி சேர்த்து உம்முடைய சமூகத்தில் கூட்டி கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீரே ஆண்டவரே. அப்பா இந்த வேளையிலும் தகப்பனே, உம்முடைய கிருபையை சார்ந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே, உம்முடைய கிருபையை சார்ந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் இந்த ஆராதனையில் முதல் வேளையிலேயே உம்முடைய கிருபையை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய கிருபையை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஓ தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ, ஆமென், அவருக்கு பயந்தவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரியதாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ பூமிக்கும் வானத்துக்கும் இருக்கிற உயரத்தை இந்த உலகத்தில் எவனும் அறிந்து கொள்ளவில்லை. அதே போலதான் ஓ கர்த்தருக்கு பயந்த நமக்கு அவருடைய கிருபை அவ்வளவு பெரியதாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த கிருபையை பற்றி கொள்ள வேண்டாமா? அந்த கிருபையை சார்ந்து கொள்ள வேண்டாமா? அந்த கிருபை அல்லவா நம்மளை இந்த நாள் வரையிலும் நடத்தி கொண்டு வந்தது. அந்த கிருபை அல்லவா இந்த நாள் வரையிலும் நம்மளை குடும்பமாய் பேராய் நடத்தி கொண்டு வந்தது. அந்த கிருபையை இன்னும் அதிகமாய் சார்ந்து கொள்ளுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவன் நீர் பெரியவராய் இருக்கிறீரப்பா. ஓ ஹல்லேலூயா. உமக்கு பயந்தவர்கள் மேல் உம்முடைய கிருபையை நீர் பெரிதாய் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வேளையிலோ எங்கள் மத்தியில அந்த கிருபை இறங்கி வரட்டுமே, அந்த கிருபை இறங்கி வரட்டுமே. அப்பா பூமிக்கு வானத்துக்கு எவ்வளவு உயரம் என்று ஒரு மனுஷன் கூட இன்னும் அப்பா அளந்து பார்க்கலப்பா, அளந்து பார்க்கலப்பா. ஓ உமக்கு பயந்த பிள்ளைகள் மேல் இருக்கிற கிருபையையோ அவ்வளவாய் வைத்திருக்கிறீரே ஆண்டவரே. அந்த கிருபையை சார்ந்து கொள்ளுகிறோம், அந்த கிருபையை சார்ந்து கொள்ளுகிறோம், அந்த கிருபையை சார்ந்து கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவன் எங்கள் மத்தியிலே கடந்து வருவீராக. கிருபை தருகிறவராய் கடந்து வருவீராக, கிருபை தருகிறவராய் கடந்து வருவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். அப்பா உம்முடைய வேத வசனம் சொல்லுகிறது, நீ கிருபையினால் முடிசூட்டுகிற தெய்வம், நீ கிருபையினால் முடிசூட்டுகிற தெய்வம். இந்த வேளையிலோ எங்களை கிருபையினால் முடிசூட்டி விடுங்கப்பா, எங்களை கிருபையினால் முடிச்சிட்டு விடுங்கப்பா. ஓ அந்த அளவில்லாத கிருபை, அந்த அளவில்லாத கிருபையை இந்த வேளையில சார்ந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. ஓ அப்பா இந்த ஜெப நேரம் முழுவதும் எங்களுடைய சிந்தனைகள் ஒரு மனதோடு இருக்கட்டும் ஆண்டவரே, எங்களுடைய சிந்தனைகள் ஒரு மனதோடு இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் கூடியிருக்கிற இந்த இடத்திலே தேவ மகிமையை காண வேண்டும் ஆண்டவரே, தேவ மகிமையை காண வேண்டும் ஆண்டவரே.
அப்பா, எங்க 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொன்னீர் அல்லவா. இந்த இடத்துல நாங்கள் கூடியிருந்து ஜெபிக்க போகிற, துதிக்க போகிற, பாட போகிற ஒவ்வொரு காரியங்களிலும் தேவ ஆளுகை உண்டாவதாக ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளாக, ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளாக தேவ ஆளுகை கடந்து வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால் நிரப்பிடுங்கப்பா, உம்முடைய கிருபையினால் நிரப்பிடுங்க ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேளையில் உம்மை பாடி துதிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். 96வது சங்கீதம் 1வது வசனத்திலே, பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் இந்த பூமியில் உள்ள கொடிகள் தான். ஆமென். நம்ம எல்லாரும் என்ன பண்ணணுமா? கர்த்தரை பாடி ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதே அதிகாரம் 4வது வசனத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார், எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. அல்லேலூயா. இந்த வேளையிலும் நாம கர்த்தரை பாடி ஆராதிக்க போகிறோம். நம்முடைய தேவன் பெரிய தேவன். அல்லேலூயா. அவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். அல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு சிலராய் கூடி வந்து இருக்கிறீங்க. நேரலையிலும் குடும்பத்தோடு இருக்கிறீங்க. நாங்கள் உங்களோடு கூட பாடும் பொழுது எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் கர்த்தரை மகிமைப்படுத்தி அவருடைய பிரசன்னத்தையும் அவருடைய ஆளுகையை நம்ம அனுபவிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யாம்? உமக்கொப்பானவர் யாம்? உமக்கொப்பானவர் யாம்? உமக்கொப்பானவர் யாம்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். ஆமே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? அம்மே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்?
உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீ பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். ஓ கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீ. நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவே. நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவே. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? அவே உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் தேவனுக்கு ஒப்பான ஒரு தேவ இந்த வானத்திலேயோ பூமியிலேயோ ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தரை ஆராதிப்போ. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஒரு ஒப்பான தேவ இந்த பூமியில ஒருவரும் இல்லை ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. நீர் உம்முடைய ஜனங்களுக்காக செங்கடலை பிளந்து ஆமே வழிகளை திறக்கிற தேவன் அல்லவா? ஓ நீர் நல்ல தேவன் அல்லவா? நீர் வல்ல தேவன் அல்லவா? ஹல்லேலூயா. நீர் வாக்கு மாறாத தேவன் அல்லவா? Thank you Lord. உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவன் பெரியவராயிருக்கிறீர். எங்கள் தேவன் நீர் பெரியவராயிருக்கிறீர். உமக்கு ஒப்பான ஒரு தேவன் இல்லை என்று இந்த வேளையிலும் அறிக்கை இடுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தகப்பனே நீர் செங்கடலை பிளந்த தேவ இந்த நாட்களிலோ ஓ உம்முடைய ஜனங்களுக்குள்ளாக இருக்கிற ஓ அடைபட்டு இருக்கிற வழிகளை திறக்கும்படியாய் நீர் கடந்து வருவீராக ஆண்டவரே. நீர் கடந்து வருவீராக. ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஓ glory glory ஹல்லேலூயா. தூதர்கள் உண்ணும் உணவா ஓ உம்முடைய ஜனங்களை போஷித்தீரே ஆண்டவரே. நன்றி இயேசுப்பா நன்றி இயேசுப்பா. இந்த நாட்களிலோ எங்களை உம்முடைய மன்னாவினால் போஷிப்பீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை போல எங்களை நேசிக்க ஒருவரும் இல்லை ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. தாயினு மேலாக அன்பு வைத்த தெய்வம். தாயினு மேலாக அன்பு வைத்த தெய்வம். ஆமே அவர் நம்முடைய தேவ
அவர் பெரியவராயிருக்கிறார், அவர் உயர்ந்தவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை இன்னும் அதிகமாய் ஆராதிப்போம், இன்னும் அதிகமாய் அவரோடு கிட்டி சேருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கண்மலையை பிளக்கிற தெய்வம், அவர் கண்மலையை பிளக்கிற தெய்வம். ஓ, தம்முடைய ஜனத்தின் தாகத்திற்காக ஒரு கண்மலையை பிளந்து தண்ணீரை வர வைக்க நம்முடைய தேவனால் மாத்திரம் முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய நாமமே அது அதிசயமான நாமம். இன்றைக்கு அவரை துதிக்கிற நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்க போகிறது, அதிசயங்கள் நடக்க போகிறது. நம்முடைய சபைகளுக்குள்ளே ஒரு பெரிய எழுப்புதல் கடந்து வர போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய குடும்பத்திற்குள்ளாக ஒரு அற்புதங்கள் நடக்க போகிறது. நம்முடைய தேவன் பெரியவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமென் ஆண்டவரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அப்பா உம்மை ஆராதிக்கிறோம். ஆமென் ஆண்டவரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஒரு விசை கூட ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் கண்மலையானவருக்கு ஆராதனை. ஓ க்ளோரியஸ் காட், ஹல்லேலூயா. உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவே, உம்மை புகழ்ந்து பாடுவே. ஓ தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். அவரை ஆராதிங்க, அவரை ஆராதிங்க. அவரை எவ்வளவு ஆராதித்தாலும் போதாது, அவரை எவ்வளவு ஆராதித்தாலும் போதாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஒருவரே ஆராதனைக்கு உரிய தேவ, அவர் ஒருவரே பெரிய தெய்வ. ஹல்லேலூயா. அவர் உங்களிடத்துல கேட்கிறது உங்களுடைய ஆராதனைய, உங்களுடைய துதி பலிகளை, உங்களுடைய நன்றி பலிகளை. ஓ நாம் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவரை ஆராதித்து கொண்டே இருக்கணும். இன்னும் ஒரு சில நேரங்க நம்ம அவரை ஆராதிக்க போகிறோம், அவரை ஆர்ப்பரிக்க போகிறோம். தேவன் நம்மிடத்திலே ஒரு பயங்கரமான தேவனாய் கடந்து வர போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ அப்பா உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. Thank you Lord, thank you Jesus. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. உம்முடைய ஜனத்திற்குள்ளாக வந்து அசைவாடுவீராக ஆண்டவரே. ஓ glorious God. ஆமென். அசைவாடுகிற ஆவியானவர், அசைவாடுகிற ஆவியானவர், அசைவாடுகிற ஆவியானவர். ஓ அன்றைக்கு அசைவாடினீரே, இன்னைக்கு உம்முடைய ஜனங்கள் மேல் நீர் அசைவாடுவீராக, உம்முடைய பிள்ளைகள் மீது அசைவாடுவீராக, ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளாக அசைவாடுவீராக, தனி நபருக்குள்ளாக அசைவாடுவீராக. ஒவ்வொரு தனி நபருடைய என்கிற ஆலயம் பரிசுத்தமாக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென் அப்பா. ஓ பரிசுத்தமுள்ள தெய்வம் அல்லவா எங்கள் தேவன், பெரிய தேவன், எல்லா தேவர்களிலும் உயர்ந்தவர், அவர் சிறந்தவர், அவர் அழகுள்ளவர், அவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படியே கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே,
ஆராதனை உமக்கே. ஓ glorious God, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வித சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. தேவ ஜனமே, நாம் பாக்கியம் பெற்றிருக்கிறோம், நாம் பாக்கியம் பெற்றிருக்கிறோம், நாம் பாக்கியம் பெற்றிருக்கிறோம். இது நம்மால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு, இது தேவனுடைய ஈவு. எத்தனை பேர் அதை பெற்றிருக்கிறீர்களோ, நீங்க இருக்கிற இடங்கள் அவரை உயர்த்தி கொண்டே இருங்க, அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க. நீங்க மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த, நீங்க ஆராதிக்க ஆராதிக்க கண்மலையானவர் கடந்து வருவா, கண்மலையானவர் கடந்து வருவா. அவர் வந்தா செங்கடலை பிளந்தவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை மாற்றி போடுவா. துதிங்க, ஆராதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னுமே துதிக்க வேண்டுமே ஆண்டவரே, இன்னும் உங்க கிட்ட கிட்டி சேரணுமே அப்பா. ஆமென் ஆண்டவரே, இன்னும் நாங்க உங்க கிட்ட கிட்டி சேரணும்ப்பா, இன்னும் நாங்க உங்க கிட்ட கிட்டி சேரணும் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். உடைய பிரசன்னத்தால் ஆளுகையை நிரப்புகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய பிரசன்னம் இறங்கி வந்திருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் மத்தியில் நீர் அசைவாடுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய ஆராதனையில் நீ பிரியப்படுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஒருவருக்கே எங்களுடைய உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை ஆராதிப்போ, உம்மை ஆராதிப்போ, உம்மை ஆராதிப்போ. ஆமெனப்பா, ஆமெனப்பா. ஓ, நாம் தெய்வத்தை நம்முடைய உயிருள்ள நாட்கள் எல்லாம் ஆராதிக்கும் பொழுது, ஆமே, நம்முடைய ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையோ கிருபையோ நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கும், நம்ம தொடர்ந்து கொண்டே இருக்கும், நம்ம தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, நன்மையும் கிருபையோ எங்களை தொடர்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே, எங்களை தொடர்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. எங்களுடைய சபையை தொடர்ந்து கொள்ளட்டும் அப்பா, எங்களுடைய சபையை தொடர்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. எத்தனையோ பேர் உமக்காக ஓடினார்கள் ஆண்டவரே அப்பா, ஆனால் அவர்களுடைய முடிவு ஜெயமாய் இல்லாமல் போனதே ஆண்டவரே. இந்த நாட்களிலே உமக்காக எங்களுடைய வாழ்நாளை அர்ப்பணித்து ஓட ஆரம்பித்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையோ எங்களை தொடரட்டும், எங்களுடைய குடும்பத்தை தொடரட்டும், எங்களுடைய பிள்ளைகளை தொடரட்டும், எங்களுடைய சபையை தொடரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியில் அசைவாடுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. இன்னுமே துதிக்கிறோம் அப்பா, இன்னுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, இன்னும் நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவராயிருக்கிறீர், நீர் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவராயிருக்கிறீர் ஆண்டவரே அப்பா. உம்மை பாடி துதிக்க எங்களுக்கு தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆமென். நாம் தேவனை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை தெரிந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது தேவனுடைய ஈவு. அல்லேலூயா. அவருடைய கிருபை, அவருடைய கிருபை. நம்ம இந்த நாட்கள்ல ஆமென் தேவனை அறிந்திருக்கிறோம் என்றா, தேவனுக்காக கடந்து வருகிறோம் என்றா, நம்முடைய ஜீவியத்திலே அநேக காரியங்களை தேவனுக்காக விட்டிருக்கிறோம் என்றா, இது நம்மால் உண்டானது அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. இது தேவன் நம்ம மேல் வைத்த கிருபை. அல்லேலூயா. அந்த கிருபையை எப்பொழுது சார்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா.
அந்த கிருபையை உலகத்துல உள்ள மனுஷனால் அறிந்து கொள்ளவே முடியாது, அறிந்து கொள்ளவே முடியாது. அவனுக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமா இருக்கிறது. அல்லேலூயா. இவன் என்ன எப்பவும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கான், எப்ப பார்த்தாலும் சபைக்கு போய்கிட்டே இருக்கான், வாரம் வாரம் போய்கிட்டே இருக்கான், டெய்லி ஜெபிச்சுக்கிட்டே இருக்கான், எப்ப பார்த்தாலும் ஏசப்பான்னு சொல்லுதான்னு சொல்லிட்டு ஏளனமா சொல்றாங்களா? கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, நம்ம பாக்கியவான்னு வேதம் சொல்லுது, மனுஷ சத்தம் அல்ல, தேவ வார்த்தை சொல்லுது. இவ்வித சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் தான் பாக்கியவான்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்முடைய வாழ்நாட்களிலே கர்த்தரோடு ஓடுகிற ஓட்டத்தை நிறுத்திவிடக் கூடாது. அல்லேலூயா. கர்த்தரோடு ஓடுகிற ஓட்டத்தை நிறுத்திவிடக் கூடாது. மரணமானாலும் ஜீவனானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம பிரிக்க கூடாது, நம்மளை பிரிக்க கூடாது. எத்தனை பேர் உடன்படிக்கை பண்ணுவீங்க? எத்தனை பேர் தேவனோடு உடன்படிக்கை பண்ணுவீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ அன்பில இன்னும் அதிகமா நம்ம கிட்டி சேர வேண்டும். ஹல்லேலூயா. இன்னும் அதிகமா அவரை துதிக்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவனும் துதிகளில் மிகவும் பிரியப்படத்தக்கவர். அல்லேலூயா. அவர் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். அல்லேலூயா. ஆமென், ஆமென். நம்முடைய தேவன் அவ்வளவு பெரிய தேவன், அவ்வளவு அழகான தேவன். அவரை ஆமென் பாட்டினால் துதித்து கொண்டே இருக்கலாம், துதித்து கொண்டே இருக்கலாம், துதித்து கொண்டே இருக்கலாம். அதை தான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும், எப்போது என் வாயில் இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாயில அவன் தேவனை துதிக்கிற துதி இருக்க வேண்டும், தேவனை துதிக்கிற துதி இருக்க வேண்டும். நடந்தாலும் படுத்திருந்தாலும் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிற ஒரு தேவன் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து உள்ளி, நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து உள்ளி, உமக்கு மறைவாய் எங்கே போவேன், உமக்கு மறைவாய் எங்கே போவேன், உம்மை விட்டு எங்கே ஓடுவேன், நான் உம்மை விட்டு எங்கே ஓடுவேன். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, 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 ஏசையா. பகைவர்கள் ஆயிரம் பேசட்டுமே, பயந்து போக மாட்டேன். சொல்லுங்க அல்லேலூயா. பகைவர்கள் ஆயிரம் பேசட்டுமே, பயந்து போக மாட்டேன். துன்பங்கள் ஆயிரம் சூழ்ந்தாலோ, துன்பங்கள் ஆயிரம் சூழ்ந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். பகைவர்கள் ஆயிரம் பேசட்டுமே, பயந்து போக மாட்டேன். பகைவர்கள் ஆயிரம் பேசட்டுமே, பயந்து போக மாட்டேன். துன்பங்கள்
ஆயிரம் சூழ்ந்தாலும், துன்பங்கள் ஆயிரம் சூழ்ந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, 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 ஏசையா. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, 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 ஏசையா. ஹல்லேலூயா. பகைவர்கள் ஆயிரம் பேசட்டும், ஓ உலகத்தில் இருக்கிற மனுஷன் நம்ம உற்றார் உறவினர்கள் ஆயிரம் பேசிட்டு போகட்டும், அவரை பிரிந்து நம்மளால வாழவே முடியாது, ஒரு நிமிடம் கூட வாழ முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் நடந்தாலும் படுத்திருந்தாலும் நம்மை சூழ்ந்திருக்கிற ஒரு தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை பிரிந்து நம்மளால் ஒன்று கூட செய்ய முடியாது. அல்லேலூயா. வேத வார்த்தை எழுதப்பட்டு இருக்கிறது, என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய முடியாது. நீங்க அமே பந்தய சாலையில ஓடுறதுக்கு வந்துட்டீங்க, நீங்க பந்தய சாலையில ஓடுறதுக்கு வந்துட்டீங்க, ஓட ஆரம்பிச்சிட்டீங்க, அக்கம் பக்கம் பார்க்காம. ஓ யாரு என்ன சொன்னாலும் அமே நமக்கு நியமித்திருக்கிற ஒரு ஓட்டம் உண்டு, அந்த கானானை நோக்கி, பரலோக ராஜ்யத்தை நோக்கி ஒவ்வொரு நாளும் ஓட வேண்டும், ஒவ்வொரு நிமிடமும் ஓட வேண்டும், ஒவ்வொரு வேளையும் ஓட வேண்டும். அல்லேலூயா. ஒரு நாள் கூட அக்கம் பக்கம் பார்க்காமல் ஓடக்கூடிய கிருபையை பெற்றுக்கொள்வோமா? கேளுங்க. அப்பா எங்களுக்கு அந்த கிருபையை தாங்க ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளுகிறவர்களா நாங்கள் ஓட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே. அப்படியே இந்த ஆராதனையோடு கூட நம்ம ஒரு 3 காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமே. ஒன்றிணைந்து அப்படியே கூடியிருக்கிற இடங்களிலே 3 காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக இந்த நாட்களிலே ஆமே அநேக வியாதிகளோடு, அநேக வேதனைகளோடு, ஆமே எத்தனையோ விபத்துகளின் நிமித்தமாக காயப்பட்டு எப்படியோ இல்லாம இருக்கிறாங்க. அவர்களுடைய வியாதிகளிலே கர்த்தர் அவர்களுக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமே. நம்ம அவரை பாடி இருக்கிறோம், அவரை துதித்து இருக்கிறோம். அவர் பெரியவர் என்று, அவர் கண்மலை என்று. அல்லேலூயா. நம்முடைய தேவனை போல ஒரு தேவனே இல்லை. அல்லேலூயா. அந்த பெரிய தேவன் நம்ம இப்ப ஜெபிக்க போகிற ஜெபத்திற்கு பதில் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த வேளையிலும் அப்படியே நாம் ஜெபிப்போம். வியாதி உள்ளவர்களுக்கா, வியாதி உள்ளவருக்கா, சரீரத்தில் எவ்வளவோ பலவீனங்கள் இருக்கலாம், என்னால எழும்பி நடக்க முடியலையே, என்னால கர்த்தருக்காக எழும்பி ஓட முடியலையே என்று எத்தனையோ பேர் இருக்கலாம். இந்த வேளையில் நம்முடைய பெரிய தேவ அவர்களுக்குள்ளாக கடந்து வர வேண்டும், அவர்களுக்குள்ளாக கடந்து வர வேண்டும். ஆமே, ஆமே. இயேசுவினுடைய தழும்புகளா குணமானோம் என்று எழுதியிருக்கிறது அல்லவா? இந்த வேளையிலோ வியாதியஸ்தருக்காக அப்படியே ஜெபிங்க, ஜெபிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த வேளையில் தகப்பனே, எங்களுடைய குடும்பத்திலே, எங்களுடைய சபையிலே அப்பா எத்தனையோ பேர் வியாதியாய் இருக்கிறார்கள் ஆண்டவரே, ஆபத்தினாலே காயப்பட்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த வேளையில் எங்கள் தேவ பெரியவராய் இறங்கி வந்து விடுங்க ஆண்டவரே, சுகம் கொடுக்கிறவராய் இறங்கி வந்து விடுங்க ஆண்டவரே, யெகோவா ராஃபாவாய் இறங்கி வந்து விடுங்க ஆண்டவரே. உடைய சமூகத்தில் நாங்கள் நின்று ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய ஜெபத்திற்கு பதில்
பதில் தரும்படியாய் கடந்து வாங்கப்பா. அவர்களும் எங்களோடு கூட ஓடும்படியா, பந்தய பொருளை பெற்றுக் கொள்ளும்படியா அவர்களுக்கு சுகத்தை கட்டளை இடுங்கப்பா, பலனை கட்டளை இடுங்கப்பா. எந்த பலவீன நேரங்களில் உம்முடைய கிருபை எங்களை தாங்கினதே ஆண்டவரே. இந்த நாட்களிலும் பலவீனமா இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளாக தேவ பலன் இறங்குவதாக ஆண்டவரே, தேவ கிருபை இறங்கி வருவதாக ஆண்டவரே. ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உதவி செய்யுங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீர் அல்லவா ஆண்டவரே. அப்பா வியாதிகளை மாற்றி போடுங்க ஆண்டவரே, வியாதிகளை மாற்றி போடுங்க ஆண்டவரே. உம்முடைய தழும்புள்ள கரம் இப்பொழுதே தொட்டு சுகமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமா எங்களுடைய சபையின் மூலமா வந்த ஒவ்வொருவரும் இந்த நாட்களில் அநேகர் பலவீனமாய் இருக்கிறார்கள் ஆண்டவரே. தேவ பலன் இறங்கி போகட்டும். நாங்கள் ஜெபிக்கிற இந்த வேளையிலே தேவ பலன் இறங்கி போகட்டும். கர்த்தர் பெரியவராய் கடந்து செல்லுவீராக. அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க உதவி செய்யுங்க, நீங்க உதவி செய்யுங்க. பலவீனமாய் இருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவன் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நீர் வருகிற நாட்களிலே நல்ல ஒரு சுகம் பலன் ஆரோக்கியத்தோடு அநேகர் சாட்சியோடு நிற்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாட்களிலும் இன்னொரு ஜெப குறிப்பு என்னன்னா, தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே தேவனை குறித்த ஒரு வைராக்கியம் வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாட்களில் நம்முடைய சபைகளிலும் சரி, நம்முடைய குடும்பங்களிலேயும் சரி, நம்முடைய உற்றார் உறவினர்கள் அநேகருக்குள்ள யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா, அநேகருக்குள்ள அந்த வைராக்கியம் எப்படி இருக்குன்னா, தேவ வைராக்கியமா இல்லாம உலகத்தில் உள்ள ஒரு காரியத்தின் மேல வைராக்கியமா இருப்பாங்க. அல்லேலூயா. உலகத்தில் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு கிரிக்கெட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த கிரிக்கெட்டை பார்க்கும்போது நம்மளுக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோக்குள்ள ஒரு 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 வைராக்கியத்தோடு பார்ப்பாங்க. இல்லையா? எல்லாரும் இதை ஒத்துக்கிறீங்களா? எந்த ஒரு ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், ஒரு படத்தை எடுத்தாலும் அப்படி ஒரு வைராக்கியமாக இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களை பாருங்க. ஒரு நடிகருக்காக ஒரு படம் வெளியாகுதுன்னு அதுக்கு வந்து எத்தனையோ ஜனங்கள் கூடி போய் அவனுக்கு பெரிய கட் அவுட்டை வச்சு பாலெல்லாம் ஊற்றி அவ்வளோ வைராக்கியம் இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய சபையில் உள்ள ஒவ்வொருவருக்கும், நம்ம குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் அவன் தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய, தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கிற ஒரு பக்தி வைராக்கிய வேண்டும். ஆமே. நடிகர்களுக்காக இந்த உலகத்தான் ஓடிக்கொண்டே இருக்கான், அவனுக்காக வைராக்கியமா இருக்கான். ஸ்போர்ட்ஸ்ல உள்ள பிளேயருக்காக வைராக்கியமா ஓடிக்கிட்டு இருக்கான். இந்த உலகத்தில் உள்ள பெரிய மனுஷர்களுக்காக, அதிகாரிகளுக்காக இந்த உலகம் ஓடிக்கிட்டே இருக்கு. எத்தனையோ ஜனங்கள் அவர்களுக்காக, அவர்களின் பின்னே ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. நேற்றைய தினத்தில் நான் சொன்ன மாதிரி தான், ஒரு பாடகரை பார்க்கறதுக்காக அத்தனை பேர் போறாங்க. யோசித்து பாருங்க, இந்த உலகத்தில் உள்ள ஜனம் அவர்களுக்கு பிரியமானதிலே எவ்வளவு வைராக்கியமா இருக்கிறாங்க. யோசித்து பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளுக்குள்ளே தேவனை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் இன்னும் வரவில்லையே. நம்முடைய சபையில் உள்ள ஒருவரு கூட அந்த பக்தி வைராக்கிய, தேவனுடைய பக்தி வைராக்கியத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்க கூடாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அழைப்பை தேவன் வைத்திருப்பார். தேவ ஜனமே, தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அழைப்பை வைத்திருப்பார். ஆமே. தேவனை குறித்த பக்தி வைராக்கியம் இந்த நாட்கள்ல நமக்குள்ள கடந்து வரும்படியா ஜெபியுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தகப்பனே, இந்த வேளையில் உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் நின்று அப்பா, எங்களுடைய சபையில் வருகிற ஒவ்வொருவருக்கும், அப்பா எங்களுடைய சபையில் கால் வைத்த ஒவ்வொருவருக்கும் இந்த நாட்களிலே தேவனை குறித்த பக்தி வைராக்கியோ, தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்ற ஒரு பக்தி வைராக்கியத்தை என் தேவன் இந்த ஜெப வேளையிலே கட்டளை இடுவீராக ஆண்டவரே. அப்பா, ஓ இயேசுவின் பின்னா நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன்
செய்வேன் என்று அநேகர் உம்மோடு உடன்படிக்கை பண்ணும்படியா. ஓ ஹalleluya. என் தேவனாகிய கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவரையும் தொடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உலகத்தின் பின்னாக ஓடினது போதும் ஆண்டவரே, மனுஷனுக்கு பின்னாக ஓடினது போதும் ஆண்டவரே. எங்கள் பெரியவருக்கு முன்பாக, ஓ எல்லா தேவர்களை பார்க்கலும் பெரிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் ஓட வேண்டுமே. அந்த தேவனுக்காக நாங்கள் பக்தி வைராக்கியம் பாராட்ட வேண்டுமே. எங்களுடைய சபையை நிரப்புங்கப்பா. ஓ எங்களுடைய சபையில் வருகிற ஒவ்வொருவரை நிரப்புவீராக ஆண்டவரே. தேவனை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம், தேவனுக்காக வாழ வேண்டும் என்ற ஒரு பக்தி வைராக்கியம் ஒவ்வொருவருக்குள்ளும் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் வருகிற நாட்களிலே அப்படிப்பட்ட அநேக காரியங்களை நாங்கள் காண வேண்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் அதிகமாக உம்முடைய வசனத்தில் தரித்து நிற்கணும். உம்முடைய வசனத்தில் நாங்கள் வேறொன்றப்படணும் ஆண்டவரே. ஆமென் தகப்பனே. பிசாசை எதிர்த்து நிற்க சர்வாயுத வர்க்கங்களை நாங்கள் தரித்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. உமக்காக பக்தி வைராக்கியமா இருக்க ஓ ஒவ்வொருடைய வாழ்க்கையும் திருப்பி விடுங்கப்பா, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை திருப்பி விடுங்கப்பா. ஓ பந்தய சாலைகளை பெற்றுக்கொள்ளவர்களாய் ஓடும்படியா, பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வர்களாய் ஓடும்படியா ஓ ஒவ்வொருவரையும் திருப்புவீராக தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியா எங்கள் தேவ எங்களுடைய சபைகளுக்குள்ள வருகிற சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு ஆமென், வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள், பெரியோர்கள், முதியோர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தேவனுடைய குறித்த, தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று ஒரு தேவனு குறித்த ஒரு பக்தி வைராக்கியத்தை என் தேவன் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் அதிகமாய் கொடுப்பீராக. நாங்கள் ஜெபித்திருக்கிறோம், நாங்கள் அதன் பலனை காண எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய சபையிலே பக்தி வைராக்கியம் உண்டாக போகிறது, பக்தி விருத்தி உண்டாக போகிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியே மூன்றாவதாக ஒரு ஜெப குறிப்பு. என்ன ஜெப குறிப்புனா, இந்த நாட்களில் நம்மளுடைய ஓட்டம் ஒரு வெறுமையானது குறித்து ஓடவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பந்தய சாலையில் ஒரு ரன்னிங் ரேஸில் ஓடுறாங்க அப்படின்னா அது எத்தனை மீட்டர் ஓட்டமாக இருந்தாலும் சரி, 100 மீட்டராக இருக்கலாம், 1000 மீட்டராக இருக்கலாம், மாரத்தான் ஓட்டமாக கூட இருந்தாலும் அதற்கு ஒரு எல்கை உண்டு, அதற்கு ஒரு வெற்றியின் முடிவு பாதை உண்டு. அல்லேலூயா. இந்த நாட்களில் நம்மளை தேவன் அழைத்திருக்கிறது, நம்மளை தெரிந்திருக்கிறது, நம்மளை இந்த சபையிலே கூட்டி கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது எல்லாவுடைய கிருபை. அதற்கு மேலாக என்ன தெரியுமா, நம்ம பரலோக ராஜ்யம் சென்று அடைய வேண்டும். அல்லேலூயா. எத்தனையோ பேர் ஓடுகிறது நல்லாதான் ஓடுவாங்க, பாதி வழியில நின்று போய் விடுவாங்க. தேவ ஜனமே, இன்றைக்கு அவரோடு கூட நம்ம என்ன உடன்படிக்கை பண்ணி ஜெபிக்க பண்ண போறோம்னா, அப்பா நாங்க இந்த நாட்கள் உமோடு கூட ஓட வந்திருக்கிறோம், உமோடு கூட ஓட வந்திருக்கிறோம். நாங்கள் அந்த பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும் வரையிலோ நாங்க ஓடணும். அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும், நம்முடைய சபையில் உள்ள ஒவ்வொருவரும் அந்த பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வரையிலோ ஓடுவதற்காக ஜெபிங்க. நம்ம பெற்றுக்கொள்வதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நமக்கு முன்பாக ஒரு கிரீடம் வைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த கிரீடத்தை கடைசி நாளிலே தேவன் நமக்கு தருவா. அதை பெற்றுக்கொள்ள வேண்டாமா? அதை பெற்றுக்கொள்ள வேண்டாமா? ஒருவர் கூட கெட்டு போவது தேவனுக்கு சித்தமல்ல. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷன் கூட கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும், சபையில் உள்ள ஒவ்வொருவரும் அந்த பரலோக ராஜ்யத்தை காண வேண்டும், அந்த பரலோக ராஜ்யத்தை காண வேண்டும். அதை காண்கிற வரை ஓட வேண்டும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படியே ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. ஆமென் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆமென்ப்பா. பந்தய சாலையில ஓடுவது ஆமென்ப்பா, எல்லாம் ஓடுவாங்கப்பா. ஆமென்ப்பா. தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அந்த எங்களுக்காக வைத்திருக்க கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஆமென்ப்பா நாங்கள் ஓடணும் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தேவனே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்க நாட்கள் வரைக்கும் ஆமென்ப்பா, அந்த பூமியிலே ஆமென்ப்பா எங்கள் சுவாசம் இருக்கும் வரைக்கும் தேவனே உமக்காக ஓடணும் அப்பா. தேவனே ஆமென்ப்பா. ஓ அந்த பந்தய பொருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வரையில் ஓடணும் ஆண்டவரே. உம்முடைய அன்பை விட்டு எங்களை ஒன்றும் பிரிக்க கூடாதப்பா.
அப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுக்கு சபையாய் உதவி செய்யுங்க ஆண்டவரே. குடும்பம் குடும்பமாய் உதவி செய்யுங்க. ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில உதவி செய்யுங்க ஆண்டவரே. எந்த ஒரு பிசாசுனுடைய தந்திரங்களோ, எந்த ஒரு பிசாசுனுடைய கிரியைகளோ, அவனுடைய தந்திரங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் ஜெயிக்க வேண்டும் ஆண்டவரே. தடைகள் வரலாம், பள்ளங்கள் வரலாம், மேடுகள் வரலாம், அத்தனையும் தாண்டி ஓட எங்கள் தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் இந்த சபையில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீர் கூடவே இருந்து அப்பா அந்த பந்தய பொருளை பெற்றுக் கொள்ளுகிற வரையிலும் ஓடுவதற்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஓடுவதற்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் ஒருவர் கூட அக்கம் பக்கம் பார்த்து விடக் கூடாது ஆண்டவரே. அக்கம் பக்கம் பார்த்து விடக் கூடாது ஆண்டவரே. எக்காலம் தொனிக்கிறவர, எக்காலம் தொனிக்கிறவர நாங்க ஓடணும் அப்பா. எங்களால முடியாது ஆண்டவரே. எங்களுடைய சுய பலத்தால முடியாதப்பா. விழுந்து போய் விடுவோம் ஆண்டவரே. உம்மை சார்ந்து கொள்ளுகிறோம், உம்மை சார்ந்து கொள்ளுகிறோம். பிசாசானவர் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி கொண்டிருக்கிறான் ஆண்டவரே. எங்களுக்கு நீர் உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த பந்தய சாலையிலே ஓடி ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்ள வேண்டுமே ஆண்டவரே. எங்களை அழைத்தது அதற்காக அல்லவோ, எங்களை தெரிந்து கொண்டது அதற்காக அல்லவோ. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை குடும்பமாய் அழைத்திருக்கிறீர், சபையாய் அழைத்திருக்கிறீர். நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உடைய பரிசுத்தவான்களோடு கூட என் தேவன் ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தாவாய் தூதர்களோடு இறங்கி வரும் பொழுது நாங்கள் உமோடு கூட கடந்து வர வேண்டும்ப்பா. ஒரு கரை திரை பிழையற்ற ஒரு மனவாட்டியாய் எங்களை மாற்றி விடுங்க ஆண்டவரே. எங்களை மாற்றி விடுங்க ஆண்டவரே. எங்களை மாற்றி விடுங்க ஆண்டவரே. எங்களுடைய சபையில் உள்ள ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் மாற்றி விடுங்கப்பா. வாலிபர்கள் வாலிப பிள்ளைகளை மாற்றி விடுங்க ஆண்டவரே. பெரியோர்களை மாற்றி விடுங்க ஆண்டவரே. முதியோர்களை மாற்றி விடுங்க ஆண்டவரே. இந்த நாட்களில் இந்த நேரலையின் மூலமாய் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அவர்களுடைய குடும்பத்தையும் என் தேவன் அவடியாய் மாற்றி விடுவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கரை திரை பிழையற்ற வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே நாம் ஜெபித்த ஜெப குறிப்புகளுக்கு கர்த்தர் நிச்சயமாய் பதிலளிப்பார். ஹல்லேலூயா, நிச்சயமாய் பதிலளிப்பார். ஹல்லேலூயா. நாம் தேவனோடு செலவிடுகிற ஒரு நிமிடம் கூட வீணாய் போகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் நம் கூடி இருக்கிற குடும்பத்தில் வீட்டிலே சரி நம்முடைய சபைகளிலும் சரி எப்போ கூடினாலும் இன்னும் நம்மை அதிகமாய் தேவனை ஆராதிக்க வேண்டும். இன்னும் அதிகமாய் நாம் தேவனை உயர்த்த வேண்டும். அவரை உயர்த்தி உயர்த்தி பாட பாட அவரை மகிமைப்படுத்த அவர் எல்லா பலவீனங்களையும் நம்மளை விட்டு நீக்குவா. எல்லா சோதனைகளையும் மாற்றி போடுவா. ஆமே. நாம் அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்ளுகிற வரையிலும் அவரை துதித்து கொண்டே இருப்போம், அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம். ஆமே. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா.